வராரு எதிர்க்க அந்த கைலாத்த விட்டுக்கு இறங்கி வந்த உடனே கேக்குறாரு, நீங்க அனைத்து பேரும் என்ன பார்க்கத்தானே வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எந்த வரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு போய் கத்திரிக்காய் முதல்ல நின்று கேட்டுச்சான், ஐயா தொண்டூர்ல ஒரு நாள் திருநாள் வச்சுக்கிறாங்க, அந்த திருவிழாவுக்கு போறேன் நானு, அங்க போய் அந்த மக்க மனுவெல்லாம் என்ன குத்தி கொலை பண்ற அந்த துடிப்பு அந்த வேதனை என்னால தாங்க முடியாது. என்ன எப்போ தோட்டத்துக்காரன் என்ன கை தொட்டு பெருகிறானோ என் உயிர் அப்பயே போயிடணும் ஐயா, எனக்கு அந்த வரம் கொடு, எனக்கு போதும். தோட்டத்துக்காரன் பெருகும் போதே முடிஞ்சிடணும் சொல்லி முடிஞ்சிடணும். அது ஒரு வரம் கேட்டாங்க. சொல்லு, நான் இதுல ஒரு வரத்தான் நான் எதுவும் சொல்லேம்மா, கம்மனு நாம சொல்ல கேட்கறான், அவன் சொல்றான் கேட்கறதுனா டென்ஷன் ஆயிடுவான். மரம் கேட்டாங்க. கத்திரிக்காய் முதல்ல என்ன செடியில இருந்து பெருக்கும் போது நான் என் உயிர் போயிடணும், இந்த மக்க மாணவான போய் சித்திரவாதப்பட்டு நான் சாவன மாணவரே அதனால நான் பெருக்கும் போதே நான் செத்துறேன், எனக்கு உயிர் போயிடணும் அப்படின்னு உடனே சிவபெருமான் நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் தந்துட்டேன். அதுக்குதான் செடி விட்டு பேச்சு பாடினே நீ எங்க போட்டாலும் விசிறி போட்டாலும் அதுக்கு அவன் பாட்டு கிடக்கும். மணரி அது வெட்டனாலும் அதுக்கு தெரியாது, தண்ணியில் போட்டு பிதிக்கி ஏத்தாலும் அமிக்கி ஏத்தாலும் தெரியாது. தண்ணியில் போட்டா இப்போ தானே ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நீ ஒருத்தர் ரெண்டாடம் வந்து கேட்டுக்கிறீங்க. அதுக்குதான் ஒவ்வொரு பாவத்தையும் ஒரு தித்துப்பிடி பண்றதுக்கு தான் அந்த நதியோர கொடியாகி எவன் விதை போட்டு அவன் கையால பெருக்க சொல்லி என் உயிர் போயிடணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கினாங்களா சிவபெருமான் பதார்த்தம் மொத்தம் ஒண்ணு குடிக்கணும். வெங்காயம் அந்த கண்ணில் தண்ணி வந்து நான் முன்னாடி அவரு மாதிரி இப்போ நான் இன்னும் வந்துடுவேன். ரெண்டாவது வாங்கி நின்னுக்குச்சு. அடுத்தது பார்த்தா யாரா இருக்கிறது அப்ப மீதியா வெங்காயம் தக்காளி எண்ணெய் அடுத்தது வெங்காயம் போய் நின்னுக்குன்னு சிவபெருமான நின்னுச்சு. எப்பப்பா உனக்கு எப்படிப்பா, உனக்கு அதே வாரம் வேணுமா, உனக்கு எந்த வாரம் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஐயா என்ன இந்த நரக நாட்டுக்கு என்ன சந்தோஷமா உயிரோட அனுப்பு, எங்க உயிரோடவே அந்த நரக நாட்டுக்கு அனுப்பிச்சு வை. என்ன எப்படி ஒன்னால வெட்டி என்ன குத்தி கொலை பண்ணட்டும், ஆனா நான் சேவை சொல்ல 4 பேர், நான் சாவ சொல்ல ஒரு ஆளாச்சும் கண்ணீர் சிந்தனையம்மா என் பணத்தை அப்படின்னு வர வாங்கிச்சான். வரம் கேட்ட உடனே அன்னைக்கு சிவபெருமான கூட்டத்தினால தான் இன்னைக்கும் வெங்காயம் வெட்ட சொல்ல அது வாங்கிச்சான். என்னுடைய உயிர் போக சொல்ல என் பணமானத்துக்கு கீவி சொல்லலாம், யாரா இருந்தாலும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டே ஆகணும். அதுதான் அன்னைக்கு கொடுத்த வரம் தான் இன்னைக்கு வெங்காயம் வெட்ட சொல்ல என்ன வராங்கச்சானா நான் வந்து யாரும் சொந்த பந்தம் இல்லாத ஆளா நான் போகக்கூடாது, எனக்கு சொந்த பந்தம் வேணும், சொந்தம் இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு வர வாங்கிச்சா வெங்காயம். இதுல எது நல்ல உள்ள படிச்சுட்டீங்க அட அப்புறமா வரண்டா, என்னடா உனக்கு அர்ஜென்டியா கேள்வியா கேட்கணும், நான் கதையா சொல்றேன் பாரு, அது என் தவறு தான்.
மண் மீது விளையா